அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மே 18 2025 ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நியூஸஸ் ஆட்டும் சீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு விளக்கம் 32 நாடுகளுக்கு 7 எம்பிக்கள் குழு பயணம்னு தெரிவிச்சிருக்காங்க. அதில் யார் யார் இருக்காங்க, எங்கெங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அடுத்து கொஞ்சம் பேசிக்கு பொலிட்டிக்கல் ஜென்ரல் நியூஸஸ் தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்குள்ளே போயிடலாம். இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C61 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் PSLV C61 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே 18 விண்ணில் செலுத்தப்பட உள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோ சார்பில். பத்திரிகை சுதந்திர குறியீடு 151வது இடத்தில் இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு தரவரிசையில் இந்தியா 151வது இடத்தை பிடித்துள்ளது. 180 நாடுகளில் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கணக்கெடுப்பில் 151வது இடத்தில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. இந்த குறியீட்டில் கடந்த ஆண்டு 159 இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 8 இடங்கள் முன்னேறியுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. டைமண்ட் லீக்ல 90 மீட்டர் இலக்கை தொட்டார் நீரஜ் சோப்ரா 2வது இடம்னு தெரிவிச்சிருக்காங்க. டைமண்ட் லீக் தடகள போட்டியில் தோகோ மீட்டில் இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா 2வது இடம் பிடித்தார். நீண்ட காலமாக அவர் இலக்கு வைத்திருந்த 90 மீட்டர் தொலைவை கடந்து 90.23 மீட்டரை அவர் இந்த போட்டியில் எட்டி பிடித்தார். இதற்கு முன் அவரின் அதிகபட்சம் 89.94 மீட்டராக இருந்ததுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. போர்களின் போக்கை மாற்றும் ட்ரோன் ஆயுதங்கள்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. 4 நாள் சண்டைக்கு 15,000 கோடி செலவுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க வர்த்தக தடை அழுத்தம், பொருளாதார மந்த நிலைக்கு செல்லும் ஆபத்து போன்றவை கூட சண்டை நிறுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இரு நாடுகள் ஆயுத மோதலில் ஈடுபட்டால் தினமும் எவ்வளவு செலவாகும் என்பதே அந்த நிதிச்சுமை மக்கள் மீதே திணிக்கப்படும் என்பதால் அதை எதிர்கொள்ள இருதரப்பும் தயாராக இல்லை என்பதையும் சமீபத்திய நிகழ்வுகள் உணர்த்தியுள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் பற்றி ஒரு சைடில் ஆர்டிகல்ஸும் கொடுத்துருக்காங்க. சைடில் அது என்னென்ன ரேஞ்சு, எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ எடை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். நிலவில் அணுமின் நிலையம் ரஷ்யா சீனா ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. நிலவில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் சீனாவும் கையொப்பமிட்டன. இது குறித்து ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. வரும் 2035 ஆண்டுக்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சீன விண்வெளி ஆய்வு அமைப்பான CNSAவுக்கும் ராஸ்காஸ் மாஸ்கிக்கும் இடையே கையொப்பமாகியுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் டீட்டெயில் சந்திப்போம். தேங்க்யூ.